ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் தெலுங்கில் நாகார்ஜுனா, உபேந்திரா, அதுக்கப்புறமா வந்துட்டு சத்யராஜ் அண்ட் ஸ்ருதிகாசன், அதுக்கப்புறமா வந்துட்டு அமீர் கான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் வந்தது பயங்கரமாக. ஆரம்பத்துலேயே நாகார்ஜுனா வந்துட்டு அவர் தான் வில்லனாக பண்ணுறாரு. அவர் டைலாக்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தன் பிறக்கும்போதே அவன் சாவு வந்து நெத்தியில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இவர் மலையாளத்தில் இந்த சோபின் மோனிகா பாட்டில் ரொம்பவுமே ட்ரெண்ட் ஆனார். அதுக்கு முன்னாடியே அவர் வந்து அங்கெல்லாம் ட்ரெண்டு தான். ஸோ நம்ம மக்களுக்கெல்லாம் அப்போ தான் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது. அவரோட டைலாக்ஸ் இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அமீர் கானோட டைலாக்கு அவர் எதுவும் பேசின மாதிரி இல்லை. பட் அவரோட லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்லீவ்லெஸ்ஸில் டேட்டோவோட பயங்கர மாஷாக வந்துட்டு கன்னோட வந்துட்டு வந்தார். அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிருத் வந்து அவரோட இது முடிஞ்சது, ஃபுல்லாகவே முடிஞ்சது. இதுக்கப்புறம் சாய் அபியங்கர் வந்துட்டார், ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்குவாருன்னு சொன்னாலும், டேய் பிஜிஎம்லாம் நான் தான்டா, நீங்கள் என்ன தான் வந்துட்டு பாட்டு பிடிக்கல, ரொம்ப டிசிபிளாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னால் கூட பிஜிஎம்லாம் நான் தான்டா கிங்கு அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லலாம் வந்துட்டுமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் வந்து அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைலில் வந்துட்டு ஆக்ஷனில், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நைட்டு செட்டப்பில், நைட் ஷூட்டில் இதாக ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் டைலாக் ஆரம்பித்தாங்க. ஸ்ருதிகாசன் வந்து அவங்க பொண்ணாக அவங்க பொண்ணா இல்லை சத்யராஜோட பொண்ணான்னு தெரில, 2 பேருமே பேசுகிற மாதிரி டைலாக்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஃபீலிங்காக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் செம்ம ஆக்ஷன் மோடில் வந்த உடனே ஒரு சாங் ஆல்ரெடி ரொம்ப ட்ரெண்டான சாங் அரங்கமதிரட்டும் விசிலு பறக்கட்டும், அந்த சாங்கே வந்து வேறு ஒரு வெர்ஷனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து பாடியிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வேறு உபேந்திராலாம் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன் தான் வரும் போல் அதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அமீர் கான்லாம் வந்துட்டு இங்கே எப்படி நம்ம ஒரு விக்ரம், ஒரு கமல் அந்த ரேஞ்சு சொல்கிறோமோ, அந்த மாதிரி அங்கே வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவு கதையை செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடியவர் தான். ஸோ அவர் இதில் நடிக்கிறாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறமே பாலிவுட்டில் இவங்க படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு படம். ஓகேங்களா? ஃபேன் போட்டால் சவுண்டு வருது, நான் ஆஃப் பண்ணிட்ட ஃபேனை பயங்கரமாக இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.